ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயுமே பாவக்காயில் குழம்பு பொரியல் தான் வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே தெரியாது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பிஞ்சு பாவக்காய் இருந்தால் அந்த விதையெல்லாம் எடுக்க தேவையில்லை. இது கொஞ்சம் முத்தனை பாவக்காய்ன்றதுனால நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே ஒரு சீவல் வச்சுட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம பாவக்காய் செய்ய சொல்ல பொடிசாக கட் பண்ணி தான் நம்ம செய்வோம், பொரியலோ குழம்பு வச்சாலோ. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சீவிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப கசப்பு தெரியாது, நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சீவி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பாவக்காயோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும் இது நல்லா வறுபட்டு வர. பாவக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு செய்ய சொல்ல கசப்பே தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் கொஞ்சம் முத்தலான தேங்காவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வச்சு சாப்பிட சொல்ல அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா வறுபடிச்சு. அந்த சூட்லேயே கருவேப்பிலையே நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பாவக்காய் எடுத்து வச்சுருக்க அதே பிளேட்லேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஒரு இட்லி பொடி அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கசப்பே தெரியாது. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தினமும் கூட நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.